வெல்கம் டு Hi-Inno. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லை, சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 கால் ஆட்டுக்கால். அதை அந்த கடையிலே மேலே அந்த முடியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நெருப்பில் காமிச்சு நல்லா ஹீட் பண்ணி நல்லா ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தோல் உரிச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த சத்தெல்லாம் போயிடும். சுட்டதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை இப்போ ஒரு குக்கரில் நம்ம வேக வைக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். அதோட அதில் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இது தேவையான உப்பு. அதை சேர்த்துட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 விசில் விட்டிங்கன்னா அந்த கால் நல்லா வெந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். நார்மலாக மட்டனுக்கு நம்ம 4-5 விசில் விட்டால் போதும். ஆனால் கால் அப்படிங்கிறனால ஒரு 10லேருந்து 15 விசில் விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மண் வானல் ஒன்று ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் அளவு ஆட்டுக்கால் வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம். இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா அந்த வாசனை ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போது 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. எல்லாம் மசாலா ஒவ்வொன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. ஏற்கனவே நம்ம கால் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா ஒரு தொக்கு மாதிரி நல்லா வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆட்டுக்கால், ஒரு நான் கிட்டத்தட்ட 15 விசில் வச்சேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போதே. நம்ம அந்த வேக வச்ச ஆட்டுக்காலை அந்த மசாலாவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இது கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, ஒரு 10 பல் அளவுக்கு தேங்காய் பத்தை எடுத்துருக்கோம். அதை சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொதிச்சிடுச்சு. நல்லா நம்ம அரைச்சி வந்த அந்த பேஸ்ட்டை நம்ம அந்த ஆட்டுக்காலோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அதோட சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ பாருங்கள் நம்ம மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதி வந்துடுச்சு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள்
அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆட்டுக்கால் பாய் எப்படி செய்கிறதுங்கிறத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.